இந்திய அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்கள், தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு இளைஞனின் பின்னால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அணி திரண்டு ஒரு புரட்சிக்காக அணிவகுத்து நிற்பது அத்தி பூத்தார் போல, குறிஞ்சி மலர் போல மிக குறுகிய காலத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் இப்பொழுதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளப்பரிய சக்தி தளபதி விஜய் என்கிற அற்புத நாமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தமிழகத்தின் கடந்த 4.5 ஆண்டு கால மிக மோசமான ஒரு அரசாட்சியை எதிர்த்து இன்று மக்கள் தளபதி விஜய் அவர்களின் பின்னால் அணிவகுத்து ஒரு ஜனநாயக போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த நெய்தல் மண்ணிலே கடலோடு விளையாடி, கடலோடு உறவாடி, கடலோடு மல்லு கட்டி இந்த தேசத்திற்கு அந்நிய செலவாணியை கோடி கணக்காக பெற்று தருகின்ற அன்பு சகோதரர்களாகிய உங்கள் மண்ணிலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருப்பது சால சிறப்பு. தமிழக அரசியல் வரலாற்றில் அப்பச்சி காமராசருடைய அரசு அமைச்சரவையில் 3ஆவதாக ஒரு அமைச்சர் இருந்தார், அன்னையார் லூர்தம்மாள் சைமன். அந்த அற்புத சக்தியை, அந்த அற்புத அமைச்சரை இந்த மண்ணுக்கு தந்தவர்கள், தமிழகத்துக்கு தந்தவர்கள் நீங்கள். மணக்குடியில் பிறந்த அந்த அம்மையார் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புரட்சியை செய்து சென்றிருக்கிறார். ஆகவே அரசியல் என்பது உங்களுக்கு புதிதல்ல. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். காமராசர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த அந்த அம்மையார் மீன்வளத்துறையையும் உள்ளாட்சி துறையையும் பொறுப்பேற்று மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை, ஒரு அரசியல் புரட்சியை, ஒரு அரசியல் எழுச்சியை இந்த தமிழகத்தில் கொண்டு வந்தார் என்பது வரலாறு. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த லூர்தம்மாள் சைமன் அவர்கள், அன்புக்குரியவர்களே, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் என்கிற ஒன்று உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். மணிமுத்தாறு அணையை திறந்து வைத்தவர். கோட்டார் மருத்துவக் கல்லூரி, ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி அமைய காரணமாக இருந்தவர். குமரி மாவட்டத்தின் அனைத்து ஊர்களிலும் பள்ளிகள் திறப்பதற்கு காரணமாக இருந்தவர். இன்று நாம் காண்கிறோமே 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, கிராம ஊராட்சி, ஒன்றிய அமைப்புகள், மாவட்ட ஊராட்சி என்கிற அது ஏற்படுவதற்கு, அந்த அமைப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் லூர்தம்மாள் சைமன். ஆகவே நெய்தல் மண் இந்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய புரட்சியையும் எழுச்சியையும் ஈட்டி தந்திருக்கிறது என்பது வரலாறு. அப்பச்சி காமராஜரை இங்கு அழைத்து வந்து அவருக்கு மணிமகுடம் சூட்டுவதற்கு உத்தரவாதமாக உறுதியாக செயல்பட்டவர் லூர்தம்மாள் சைமன் அவர்கள் என்று வரலாறு நமக்கு சாட்சி கூறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 1967 அப்பச்சி காமராசரை இந்த தமிழன் தோற்கடித்த இன்று வரை தலை நிமிராத ஒரு தலை நிலை இருந்த போதும் இந்த மண்ணுக்கு அவரை அழைத்து வந்து அவருக்கு மகுடம் சூட்டிய மண் இந்த மண், இந்த குமரி மண் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, வரலாறு மறந்து விடாது என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஒரு அவல ஆட்சி இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அந்த அரசு பொறுப்பேற்ற போது தமிழகத்தினுடைய கடன் வெறும் 4.5 லட்சம் கோடி ரூபாய். இங்கு பொறுப்பேற்ற போது கடன் வெறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உடன்பிறப்புகள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். குறுகிய காலத்திலே சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த கடனை வாங்கித்தான் மக்களுக்கென்று 1000 ரூபாய் விடியல் பயணம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த அரசு. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கனிமொழி என்று ஒரு அம்மையார் இருக்கிறார்கள். அந்த கனிமொழி அம்மையார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞருக்கு பின் தமிழ் மேல் ஆளுமை கொண்டவர், ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக செயல்படுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு அம்மையார் இந்த தேர்தலுக்கு முன்பு சில வாக்குறுதிகளை இந்த மக்கள் மத்தியிலே கொடுத்தார். நீங்கள் மறந்து விட்டிருக்க மாட்டீர்கள். என்ன சொன்னார் கனிமொழி அம்மையார்? எடப்பாடியாருடைய அரசு இளம் விதவைகளை உண்டு பண்ணுகிற ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்தால் டாஸ்மாகை எல்லாம் ஒழித்து விடுவோம்,
டாஸ்மாகை குறைத்து விடுவோம், மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை செய்வோம், சமூக அமைதியை உண்டு பண்ணுவோம் என்று அந்த அம்மையார் சொன்னார். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், ஏதாவது ஒன்றை செய்தார்களா என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். டாஸ்மாக்குகளின் எண்ணிக்கை இன்று அதிகரித்திருக்கிறதா இல்லையா? இவர்கள் 10 சத்து டானிக்கா இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், விதவைகளின் எண்ணிக்கை இன்று இல்லையா? கனிமொழி அம்மையாரே, கழக உடன்பிறப்புகளே என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுபோன்று என்னெல்லாம் சொன்னார்கள். 65 ரூபாய்க்கு பெட்ரோலை தருவோம் என்று கனிமொழி அம்மையார் பேசினார். ஆதாரத்தோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அனைத்தையும் குறைப்போம் என்று சொன்னார், விலைவாசியை குறைப்போம் என்று சொன்னார், நீட்டை எடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள், என்னென்னமோ சொன்னார்கள், எதையுமே செய்யவில்லை. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்று சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? வேலியை பயிரை மேய்கிறது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அரசு கைகட்டி கண்பொத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த தேசத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு சீரழித்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறதோ அதே போலதான் கடந்த 12 ஆண்டுகளாக மத்தியிலே ஒரு கோமாளி அரசாங்கம் இந்த தேசத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இந்த தேசத்திலே பதவியேற்ற போது இந்த தேசத்தினுடைய கடன் வெறும் 54 லட்சம் கோடி ரூபாய்கள். இன்று இந்த தேசத்தினுடைய கடன் 205 லட்சம் கோடி ரூபாய்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த தேசம் எவ்வளவு ஒற்றுமையாக சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்த ஒரு தேசம். ஆனால் நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற பின்பு இந்த தேசத்தை மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், இனத்தின் பேரால் பிளவுபடுத்தி அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று வங்கிகளில் ஒரு நகைக்கடன் பெறுவதற்கு கூட இயலாத ஒரு மனநிலையிலே, ஒரு நிலையிலே, ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே நரேந்திர மோடி அரசாங்கம் மக்களை கொண்டு சேர்த்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை என்பதை மக்கள் உணர்ந்து போயிருக்கிறார்கள். அது மட்டுமா, நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த தேசத்திலே பதவியேற்ற போது என்ன சொன்னார்கள்? ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். தந்தார்களா? 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள். தந்தார்களா? ரூபாய் மதிப்பை 40 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இந்த தேசத்தில் பாலாடும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள். செய்தார்களா? மக்களை எவ்வளவு ஏமாற்றி ஒரு மோசமான, ஒரு கேவலமான ஆட்சியை நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த தேசத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவர்கள் மிகப்பெரிய தேச பக்தர்களை போல வேடமிட்டு கொண்டிருந்தவர்கள். புல்வாமாவிலே ஒரு தாக்குதல் நடந்தது. 40 இந்திய ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை படுகொலை செய்தது யார் என்பதை கூட இன்று வரை இந்த தேசத்திற்கு சொல்ல முடியாத ஒரு கேவலமான ஆட்சியாகத்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கிறது. உண்மையா இல்லையா என்று சொல்லி பாருங்கள். பெகல்காமிலே நம்முடைய தேசத்தினுடைய சுற்றுலா பயணிகள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். பெகல்காம் என்பது 200 கிலோமீட்டர் ஜம்மு காஷ்மீரத்துக்குள்ளே அமைந்திருக்கிற ஒரு பகுதி. அங்கு தீவிரவாதி வந்து மிக எளிதாக 26 பேரை கொலை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். கொலை செய்தது யார் என்று இவர்கள் கண்டுபிடித்தார்களா? அவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்தினார்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கோமாளி ஒருவன் அரசவைக்குள் புகுந்து விட்டால் அவன் நிச்சயமாக ராஜாவாக முடியாது. ஆனால் அந்த அரசவை ஒரு கோமாளி கூடாரமாக ஆகிவிடும் என்பதற்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கம் ஒரு சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அவர்களுக்கு சாமரம் வீசுகின்ற, வெளியில் மற்றும் அவர்களை எதிர்த்து பேசி உள்ளிலே அவர்களோடு ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கோமாளித்தனமான அரசாங்கம் தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. விலைவாசிகள் எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை 585 ரூபாய். அரிசியின் விலை என்ன? பருப்பின் விலை என்ன? சாதாரண மக்கள் வாழ முடியாத ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு நேராக இந்த நாட்டை, இந்த மக்களை இந்த அரசாங்கம் இன்று கொண்டு சேர்த்திருக்கிறது. இவர்கள் பேசுவதெல்லாம் வேத வாக்குகள், ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்களுக்கு எதிரானதாக, மக்களுக்கு விரோதமானதாக, மக்களை எரிக்கிறதாக, மக்களை துன்பத்துக்கு நேராக தள்ளுகிறதாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே தான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழன் ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான், ஒரு தவிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாகத்தான் இந்த கழகம், தமிழக வெற்றி கழகம் மிக அற்புதமான கொள்கைகளோடு, இளைஞர்களை ஈர்க்கின்ற கொள்கைகளோடு, பெண்களை ஈர்க்கின்ற கொள்கைகளோடு,
பெரியவர்களை ஈர்க்கின்ற கொள்கைகளோடு, மீனவ மக்களை ஈர்க்கின்ற கொள்கைகளோடு, அனைத்து தரப்பு மக்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத கொள்கைகளோடு இந்த தேசத்திலே மிளிர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்று வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் ஒரு மாற்றத்திற்கு நேராக தளபதி விஜய் அவர்களின் பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். 2026 தமிழகத்தின் முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறார். அதை இந்த கண்கள் எல்லாம் காண போகிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எல்லாம் பார்க்க போகிறார்கள். இந்த பாரதிய ஜனதா கூட்டம் எல்லாம் பார்க்க போகிறது. இந்த உலகமே பார்த்து வியக்க போகிறது. வரலாறு எழுதப்பட போகிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நமது கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இது. நம்முடைய கழகம் 5 பேரை தன்னுடைய கொள்கை தலைவர்களாக கொண்டிருக்கிறது. ஒன்று அப்பச்சி காமராசர், இன்னொன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், 3 அண்ணல் அம்பேத்கர், 4 அஞ்சலை அம்மாள், 5 வீரமங்கை மேலு நாச்சியார். இவருடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. இவர்களுடைய வரலாற்றில் இவர்கள் 5 பேருடைய வாழ்க்கைக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை, தமிழ்நாட்டினுடைய வாழ்வியல், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அற்புதமான உண்மை. அப்பச்சி காமராசர் 9 ஆண்டுகள் இந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர். இந்த மாநிலத்திலே அடைக்கப்பட்ட பள்ளிகளை எல்லாம் திறந்தவர். சுமார் 6000 ஓராசிரியர் பள்ளிகளை திறந்தவர். சுமார் 12,000 உயர்நிலை பள்ளிகளை திறந்தவர். கல்வி புரட்சி செய்தவர். அது மட்டுமல்ல, இந்த தேசத்திலே நீர்ப்பாசன திட்டங்களாக இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய அணைக்கட்டுகளாக இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய விவசாய திட்டங்களாக இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய மீன்வளத்துறையினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய வாய்க்கால்களாக இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய தொழிற்கூடங்களாக இருக்கட்டும், சகலத்தையும் நிர்மாணித்தவர், சகலத்தையும் உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியிலே மிளிர்ந்த சமத்துவம், பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியிலே மிளிர்ந்த மக்கள் நலன், பெருந்தலைவர் ஆட்சியிலே மிளிர்ந்த தொழில் புரட்சி, பெருந்தலைவர் ஆட்சியிலே மிகுந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சி, பெருந்தலைவர் ஆட்சியிலே மிளிர்ந்த விவசாய புரட்சியை கொள்கையாக தமிழக வெற்றி கழகம் என்று ஏற்றுக்கொண்டு வெகுஜன மக்களை தன்பால் கவர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோல் நம்முடைய இன்னொரு கொள்கை தலைவர் பெருந்தலைவர் பெரியார், தந்தை பெரியார் அவர்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த சமூகம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் பிரிந்து போய் கிடந்தது இந்த சமூகம். பெண்களுக்கு படிக்க முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தது. அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய சமூக புரட்சியை செய்தவர் தான் தந்தை பெரியார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனை மனிதன் வெறுக்கின்ற, மனிதனை மனிதன் ஏய்க்கின்ற, மனிதனை மனிதன் அவமானப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. தந்தை பெரியார் என்ன சொன்னார்? அனைவரும் சமம் என்றார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார், எல்லாரும் சகோதரர்கள் என்றார். அப்பொழுது அவரிடம் என்ன சொன்னார்கள்? இல்லை இல்லை, எங்கள் சாதி எப்படி சொல்லுகிறது என்றார்கள். அவர் சாதி இல்லை என்று சொன்னார். சாதி இருக்கிறது என்று மதம் சொல்லுகிறது என்றார்கள். அப்பொழுது அவர் மதம் இல்லை என்று சொன்னார். இல்லை, எங்கள் கடவுள் அப்படி சொல்கிறார் என்றார்கள். அப்பொழுதே அவர் கடவுளே இல்லை என்று சொன்னார். மனிதனை நினைக்க சொன்னார். மிகப்பெரிய சமூக புரட்சியை செய்தார். பெண்களுக்கான புரட்சி, பெண்களுக்கான சமத்துவம், பெண்களுக்கான எழுத்தறிவை, சாதி ஒழிப்பு, ஒரு சமத்துவ சமுதாயம், இவையெல்லாம் பெரியார் இந்த தேசத்திற்கு செய்தவை. மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை பெரியார் இந்த தேசத்திலே உருவாக்கி காட்டினார். அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் பெரியாருடைய வழியை எங்கள் தளபதி அவர்கள் தனது வழியாக ஏற்றுக்கொண்டு அனைத்து மக்களும் சமம், தமிழர்கள் அனைவரும் சகோதரர்கள், எந்த சாதி மத இன வேற்றுமை நமக்குள்ளே இல்லை, நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை, ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு தமிழக வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு தந்தை பெரியாரை நாம் ஒரு கழக தலைவராக, ஒரு கொள்கை தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுபோல அண்ணல் அம்பேத்கரை பற்றி அறிவீர்கள். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர், அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர். ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தார் என்பதற்காக அவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அவர் ஸ்கூலிலே படிக்க செல்லும் போது ஒரு சாக்கு பையை தூக்கி சென்று சாக்கு பையை விரித்து அதில் உட்கார்ந்து கல்வி பயின்ற ஒரு நிலைமைதான் இந்த தேசத்திலே அன்றைக்கு இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், ஒரு மகத்தான மனிதர், அனைத்து தரப்பு மக்களையும் உள்வாங்கி, அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியை உள்வாங்கி இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கேடகமாக நமக்கு தந்து போயிருக்கிறார். ஆகவேதான் இந்த சல்லி கூட்டம், இந்த சங்கி கூட்டம் இன்னும் இந்த தேசத்தை சுக்கு நூறாக உடைக்காமல் இருப்பதற்கு ஒரு கேடகமாக அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து மனிதனையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சகோதரத்துவம், சமய சார்பின்மை, மத சார்பின்மை, மொழியினால் வேறுபாடின்மை என்று ஒன்றுபட்ட ஒரு ஒப்பற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரியது ஒரு யுக புரட்சி இந்த தேசத்திலே செய்து போயிருக்கிறார். ஒரு சமூக மாற்றத்தை காட்டி போயிருக்கிறார், ஒரு தேச மாற்றத்தை காட்டி போயிருக்கிறார். ஆகவேதான் டாக்டர் அம்பேத்கரை நம்முடைய தளபதி அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவராக கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சிகளை கவனித்து பாருங்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத கட்சிகளாகத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய கொள்கை தலைவராக 2 பெண்களை கொண்டிருக்கிறோம். ஒன்று வீரமங்கை வேலு நாச்சியார். அவருடைய கணவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக ஆங்கிலேயர்களால் கோயிலே சுற்றி வளைத்து கொல்லப்பட்டார்கள். அவரிடமிருந்து இந்த தேசத்தை மீட்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை கூட பாராமல் படை திரட்டி வந்து வெள்ளையனை வீழ்த்திய ஒரு வீர பெண்மணி. அதுபோல கடலூரை சார்ந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் கர்ப்பிணியாக ஆங்கிலேயரால் சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள். சிறையில் இருந்து குழந்தை பெற்று மீண்டும் சிறைக்கு சென்றவர்கள். இப்படிப்பட்ட தியாக பெண்மணிகளை நம்முடைய கொள்கை தலைவர்களாக நாம் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆகவே அரசியல் மாற்றம் என்பது நமக்கு மிக எளிதாக வந்து கொண்டிருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் வருகின்ற தேர்தலில் நம்முடைய கழகத்திற்காக ஒன்று திரட்டி இந்த பாசிச சக்திகளை, இந்த சமூக விரோத சக்திகளை, இந்த ஊழல் பெருச்சாளிகளை இந்த தேசத்தை விட்டு நீங்கள் அகற்றுவதற்கு இன்று உறுதி ஏற்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.